நம்ம ஊர் கூகுள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தேங்காய் பால் எடுத்து அதுலேருந்து ஒரு வெஜிடபிள் புலாவ் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம அதை தேங்காய் பாலில் செய்ய போகிறதுனால ஒரு பெரிய மூடி தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்து பூ திருப்பி பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை போட்டாச்சு. கூடவே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை வடிகட்டி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த புலாவுக்கு தக்காளி போட தேவையில்லை, அதனால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா மற்றும் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் அது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 கேரட்டும் 2 பீன்ஸும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். 2 கப் அளவுக்கான அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான அன்னாசிப்பூ, இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு. கடாய் வச்சு தேவையான அளவுக்கான எண்ணெயை இதில் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, இலை, அன்னாசிப்பூ 1, கிராம்பு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணிட்டோம். அது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அண்ட் பீன்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த கேரட்டு பீன்ஸை வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அண்ட் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கான நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை குக்கரில் அரிசி எடுத்துருக்கோம்ல அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ 2 கப் ரைஸ்னால் நான் 4 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடச்சட்டியில் வச்சுருக்கிற மிக்சர் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா குக்கரில் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு லிட்டு போட்டுடலாம். நாங்கள் 3 விசில் விட்டுட்டோம். இப்போ எடுத்து பார்த்தா ரொம்ப அருமையான மணத்துடன் கூடிய வெஜிடபிள் புலாவ் ரெடி. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.